அந்த அளவுக்கு காணி கொடுக்குறதும் இல்லை, வாங்குறதும் இல்லை. இப்போ 10 லட்சத்துக்கு மேலே எங்களோட ஏரியாவில் காணி விலை. காணிகளில் இருக்கிற காடுகள் எல்லாம் அழிக்கிறாங்க, பனை வளங்கள் அழிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அதால் மண் அகழ்வு ஏதோ இல்மினேட்டோ ஏதோ மண் எடுக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்திருந்தாங்க. நாங்கள் ஆய்வு பண்ணி தான் சொல்கிறோம், அப்படி எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா கம்பெனி சேர்ந்து இது செய்து அந்த மண் எடுக்க போகிறாங்களாம், அதுவும் எங்களுக்கு பாதிப்பு. இனி மண் தோண்ட தோண்ட நிலத்து திரும்ப இது செய்யும்போது வெள்ளம் எங்களுக்கு இருக்கல. ஏன்னா இது பள்ளக்கையான இடம் எங்களோட இடம் வந்து. ஆனால் எங்களோட முன்னோர்கள் முதல் பாமரராக இருந்ததால் படிக்கிறதால அதுக்குரிய ஆவணங்களை அவங்க எங்களோட ஆக்கிட்ட கொடுக்கல. அதை அவங்க படிக்காததால் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆக்கள் அவங்கள்ட்ட இப்போ முஸ்லீம் ஆக்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த நேரோட பேசுவிலும் நான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி கதைக்க போகிறேன். மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மன்னார் தீவை அண்டின கிராமங்களான பேசாலை மற்றும் நடுக்குடா கிராம மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனையை பற்றி தான் நான் இதில் கதைக்க போகிறேன். வெறுமனே நான் மட்டும் இதில் கதைக்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலும் ஒரு சிலர் இந்த வீடியோவில் கதைக்க போயினோம். கோத்தபாய ராஜபக்ச இலங்கையில் அதிகளவான காற்றாலைகளை அமைக்கிறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தார். அதுக்கு முதலே மைத்திரி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாலும் கோத்தபாய ராஜபக்ச இந்த மாற்று சக்திகளை பயன்படுத்தி மின்சாரத்தை பெறுற வேலை திட்டத்தை அதிக அளவில் முன்னெடுத்தார். அதுக்காக இந்தியாவின் பல்தேசிய நிறுவனமான அதானி அதிக அளவு முதலீடுகளை செய்தது. அதானியினுடைய முதல் தர இலக்காக இருந்தது மன்னார் தீவுகள். எனவே மன்னார் தீவுகளில் அதிகளவான காற்றாலைகள் இப்போது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பிராந்திய மக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த காற்றாலைகளால் அங்கே இருக்கிற மக்கள் அதிகளவான பிரச்சனைகளை அதிகளவான தாக்கங்களை எதிர்கொண்டிருக்கணும். அந்த பிரச்சனைகள் என்ன என்ற விஷயத்தை தான் இந்த நேர்பட பேசுவில் கதைக்க போகிறேன். இந்த பகுதியிலாக்கா அந்த காற்றாலை எந்த வகையான பாதிப்புகளை மக்களோட வாழ்க்கைக்கு ஏற்படுத்தியிருக்கு? காற்றில் எங்களுக்கு 2020 இங்கே ஆரம்பிக்க வந்தாங்க. அந்த டைம் நாங்கள் எங்களை மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அந்த டைம் நாங்கள் கேட்டோம், இதால் பாதிப்பு வருமா அப்படி. எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, விளப்பம் இல்லை எங்களுக்கு. ஆனால் அவங்க கேட்டோம், நாங்கள் இதால் பாதிப்பு வருமா இல்லையான்னு கேட்டோம். ஆனால் அவங்க சொன்னாங்க, அரசாங்கத்திலேருந்து தான் வந்திருந்தாங்க, ஜிஎஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க, நாங்கள் ஆய்வு பண்ணி தான் சொல்கிறோம், அப்படி எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு இதால் நிறைய நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. நன்மை தான் இருக்குது, உங்களுக்கு நிறைய அபிவிருத்தி செய்து தருவோம் அப்படி சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு இதால் எந்த அபிவிருத்தியும் இல்லை, பாதிப்பு தான். ஏண்டா காற்றலையால் நாங்கள் கடல் தொழிலுக்கு போகிற ஆக்கள். இப்போ மீனே இல்லை, மீன் முதல் எங்களுக்கு பட்ட மீன் இப்போ இல்லை. கனவா தொழிலுக்கு போனால் கனவா இல்லை. ஏண்டா எங்களோட ஆக்கள் கடலுக்கு போயிட்டு சும்மா தான் வராங்க. இப்போ எந்த இவ்வளோ காலம் தொழில் செஞ்ச எங்களுக்கு இந்த 2-3 வருஷம் இல்லைண்டா நாங்கள் இதால் பாதிப்பு. மற்றது இந்த ரோட்டை உயர்த்திட்டாங்க. உயர்த்தினா அந்த தண்ணியெல்லாம் எங்களோட இதுக்குள்ளே காட்டு தண்ணி எல்லாம் போக்கு ஒன்றுமே வைக்கலை. எங்களுக்கு முந்தி அப்படி தண்ணி அவ்வளோ வெள்ளம் போகிறதே இல்லை. இப்போ ஒரு 10 நாளில் ஒரு 2 நாள் மழை பெஞ்சால் கூட வெள்ளம் வர அளவுக்கு பாதிப்பு. அதை எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் எங்களுக்கு அதில் செய்து தரவே இல்லை. இரைச்சல் சத்தம், காற்று, இந்த நிறைய காற்று இருந்தால் இரைச்சல் சத்தம் இருக்காது. ஆனால் காற்று அமைதியான நேரம் சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதால் படுக்க இயலாது, நித்திர கொள்கிற நேரமாக சத்தம் கேட்குது. பிள்ளைகள் இனி வருங்காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அது பாதிப்பு. இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்களுக்கு அதை பாதிப்பை கொடுக்கும். ஏண்டா இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, சில வழியில் அந்த சத்தங்கள் பின்வரும் சமுதாயங்களுக்கு அது கொடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதால் எங்களுக்கு இந்த காற்றலையில் இனி வரும் காற்றலைகள் எங்களுக்கு வேணாம். இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி காணிகளை எடுக்கிறாங்க. அந்த காணிகளை எடுத்து அவங்க அந்த காணிகளில் இருக்கிற காடுகள் எல்லாம் அழிக்கிறாங்க, பனை வளங்கள் அழிக்கப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அதால் மண் அகழ்வு ஏதோ இல்மினேட்டோ ஏதோ மண் எடுக்கிறாங்கன்னா அந்த மண் எடுக்கிறதால எங்களுக்கு எங்களோட இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது. மற்றது கால்நடைகளுக்கு பாதிப்பு, அதுகளுக்கு புல் மேய்ச்சல் இல்லை, அந்த காடுகள் அழிக்கிறதால அதுகளுக்கு இதுகள் இல்லை. அதால் எங்களுக்கு அது பாதிப்பு. அதுகளை தடை செய்யணுன்னு நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு காணிகள் விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்காங்க? எங்களுக்கு
காணிகள் வாங்குற அளவுக்கு அந்தளவுக்கு நாங்கள் இல்லை. நாங்கள் அன்றாடம் உழைச்சி சாப்பிட்ற நாங்கள் தான். அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. கடற்தொழிலும் இல்லை. பெருசாக மீன்பாடுகள் குறைவு. இந்த காற்றாடி இருக்கிறதால மீனே இல்லை. போனால் தொழிலுக்கு போனால் மண்ணெண்ணெய் பெட்டோட தான் வராங்க. மண்ணெண்ணெய்க்கும் விலை. காற்றாடி இருக்கிறதால எப்படி மீன் இல்லாமல் போகுது? காற்றாடி வந்து அதோட அதிர்வு நிலத்துக்குள்ள எத்தனையோ அடி இதில் இதாக இருக்கிறதால கடலில் இருக்கிற மீனெல்லாம் அது அதிர்வில் விலங்க தள்ளி போயிடுது. அதால் கரைக்கு வாரதில்லை. அதால் வந்து மீன் வளம் பாதிக்கப்படுது. மீன் பாடுகள் குறைவு. அதால் தொழிலுக்கு போனால் பற்று மண்ணெண்ணெய் பற்று அப்படி தான் வராங்க. அதால் எங்களுக்கு சரியான பாதிப்பாக இருக்குது காற்றாடியால். இந்த இப்போ புதுசாக காணி எடுக்கிறதால அவங்க எடுத்து ஏதோ இந்தியா கம்பெனி சேர்ந்து இது செய்து அந்த மண் எடுக்க போகிறாங்களாம். அதுவும் எங்களுக்கு பாதிப்பு. இனி மண் தோண்ட தோண்ட நிலத்து திரும்ப இது செய்யும்போது வெள்ளம் எங்களுக்கு இருக்கல. ஏன்னா இது பள்ளக்கையான இடம் எங்களோட இடம் வந்து. அதால் எங்களுக்கு அது பாதிப்பு. எங்களை வந்து இங்கால பகுதியில் மன்னார் மாவட்டத்தில் சொல்லுங்களேன், மன்னார் தீவில் வந்து இப்போ எங்களோட நடுக்குடா கிராமம்னு சொல்லி துள்ளுக்குடியிருப்பு GS பிரிவுக்குள்ளே இல்லை காணிகளை வந்து நிறுவனங்கள் வந்து பெரிய ஒரு நிறுவனம் வந்து ஒரு எங்களோட ஏரியாவிலேயே 100-200 ஏக்கர்ண்டு ஒரு அப்படியே பிடிச்சி அடைச்சிடுறாங்க. அது வந்து பரம்பரையாக நாங்கள் இங்கே இருந்து வாழ்ந்த ஆக்கள் எங்களோட முன்னோர காணி தான் அது. அவங்க பரம்பரையாக இங்கே நாங்களே பரம்பரையாக இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களோட முன்னோர்கள் வந்து முதல் வந்து பாமரராக இருந்ததால் படிக்கிறதால அதுக்குரிய ஆவணங்களை வந்து அவங்க எங்களோட ஆக்கிட்ட கொடுக்கல. அதை வந்து அவங்க படிக்காததால் ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆக்கள் அவங்கள்கிட்ட இப்போ முஸ்லீம் ஆக்களில் வேறு இடத்துல உள்ள பெரிய ஆக்கள்கிட்ட இப்படி அடைவு வைக்கிறது அப்படி இப்படி கொடுத்துருக்குறாங்க. அதால் நாங்கள் இருக்கிற காணிகளை தவிர வேறு காணிகளுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து ஆவணங்கள் இல்லாததால் அவங்க வந்து அந்த ஆவணங்களை ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஆவணங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எங்களோட முன்னோர பெயர் விவரம் மட்டும்தான் எங்களோட முன்னோர பெயர் இருக்குது அவங்களோட ஆவணங்கள்லாம். அவங்க கேட்டால் சொல்கிறாங்க அது வந்து உங்களோட முன்னோர் வந்து எங்களுக்கு தந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படியே எல்லா காணியையும் 100 ஏக்கர் 200 ஏக்கர் அப்படியே வந்து அடைச்சி ஃபுல்லாக முள்ளு கம்பி இழுத்து அடைச்சிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து எங்களோட கால்நடைகள் போய் மேயிறதுக்குரிய வசதி எதுவுமே இல்லை. அதை விட்டு அவங்க வந்து இதால் வந்து கீழே மண் வந்து தோண்டி எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அதை எடுக்கிறன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் எதை பற்றியான ஒரு இது ஒன்று இன்னும் தர இல்லை. மண் தோன்றதுக்காகத்தான் எடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை வந்து தோண்டி எடுக்கைக்குள்ளே வந்து எல்லா பனை மரம்னா எங்களையே முக்கியமான ஒரு இது பனை வளம் தான். அந்த பனை வளத்தை அழிக்கிற 20 ஏக்கர் 100 ஏக்கர்னு சொன்னால் அவ்வளோ எத்தனை பனைகள் வந்து அழிக்கப்படுது. ஒரு பனையை நாங்கள் எங்களோட தேவைக்கு ஒரு பனை தரிக்கிறேன்டா அரசாங்கம் 1000 பாஸ் கேட்குது. ஆனால் அவங்களோட தேவைக்கு அவ்வளோ பனை மரத்தையும் அழிக்கிறாங்க. அப்போ அந்த வந்து அழிச்சா எங்களுக்கு வந்து நீர் வளம் இல்லாமல் போயிடும். கடல் நீர் வந்து எங்களோட உள்ளே வந்துடும். உவர் நீர் வந்து எங்களுக்கு குடிநீரும் இல்லாமல் போயிடும். இதனால் வந்து எங்களோட இனி வரும் சமுதாயத்துக்கு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு காணி எதுவுமே இல்லை. என்னன்னு சொன்னால் அவங்க அடைச்சிடுறாங்க. நிறுவனம் அடைச்சா அப்படி நாங்கள் விலைக்கு நிறுவனம் அடைக்கிறாங்களேன்னு அந்த காணிக்காரர்கிட்ட எங்களோட காணிக்கையை நாங்கள் விலைக்கு கேட்டால் 10 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படி வாங்கக்கூடிய தகுதி இல்லை. ஒரு முதல்லலாம் நாங்கள் வாங்குகிற காணிகளெல்லாம் விலைக்கு வாங்கினா அந்தளவுக்கு காணி கொடுக்குறதும் இல்லை வாங்குறதும் இல்லை. இப்போ 10 லட்சத்துக்கு மேலே எங்களோட ஏரியாவில் காணி விலைக்கு போகுது. அந்தளவுக்கு வசதியானாக்க நாங்கள் இல்லை. எங்களோட பிள்ளைகள் இனி வரும் காலத்தில் நாங்கள் எங்கே போய் வாழ்கிறது? இது மாதிரி மக்கள் எதிர்கொள்கிற பல பிரச்சனைகளை இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சி நான் உங்களோட கதைக்க போகிறேன். எனவே இந்த சேனலுக்கும் இந்த வீடியோவுக்கும் உங்களோட ஆதரவை தாங்க. குறிப்பாக உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். நன்றி நண்பர்களே.